பிரியமானவர்கள் என்ற பொது காலத்திலே நாங்கள் 18ஆம் வாரத்திலே வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்கள் என்ற நாளிலே இறை வார்த்தை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சம்பவங்கள் ஊடாக, அதே போன்று புத்தகங்கள் வாசிப்பதன் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அறிவு மற்றும் எங்களுடைய ஆற்றல் இவற்றின் ஊடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை எங்களுக்கு வலுப்படுத்த முடியாது. ஒருவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் காண்கின்ற சம்பவங்களை வைத்து தீர்மானிக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நானாக என்னுடைய வாழ்க்கையிலே இறைவனோடு இருக்கின்ற உறவு எவ்வாறானது ஒரு உறவாக இருக்கின்றது. என்னால் என்னுடைய முழு நம்பிக்கையை இயேசுவில் வைத்து வாழக்கூடிய நபராக நான் இருக்கின்றேனா என்ற சீடர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், என்னை பற்றி மற்றவர்கள் எவ்வாறு சொல்லுகிறார்கள்? அப்பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், சிலர் இறைவாக்கினர் என்று சொல்கிறார், சிலர் போதகர் என்று சொல்லுகிறார்கள், சிலர் வரையிருக்கும் மெசியா என்று சொல்கிறார்கள் என்று பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னை எவ்வாறு சொல்லுகின்றீர்கள்? என்னை எவ்வாறு நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டால் நாங்கள் எவ்வாறான ஒரு பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கும். என்னுடைய ஆன்மீக ரீதியாக நான் எவ்வாறு இறைவனுக்கு ஒரு பதிலை சொல்லக்கூடியவனாக நான் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன்? மற்றவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுவதனால் நான் விசுவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றேனா? திருவிவிலியத்தை புத்தகங்களை பற்றி வாசிப்பதனூடாக விசுவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றேனா? அல்லது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே இடம்பெறுகின்ற அந்த உறவு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெறுகின்ற இறைவனில் பெறுகின்ற அனுபவம், இவற்றினால் நான் என்னுடைய விசுவாசத்தை இறைவன் மீது வைத்திருக்கின்றேனா? எனக்கு இயேசு யாராக இருக்கின்றார் என்று இன்று நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இறை வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கின்ற பொழுது நான் இறைவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த புதுமைகளுக்காக நான் நம்பிக்கை வைக்கின்றேனா? அல்லது என் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது இறைவனுடைய திட்டத்தின்படி நடக்கின்றது என்ற விசுவாசத்தை வைத்து வாழ்வதற்கு நான் மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்து சம்பவங்களும் இறைவனுடைய திட்டத்தினால் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்கு வர வேண்டும் என்று அனுபவமாக